ஐபிஎல் ஹிஸ்டரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 வருஷத்துக்கு மேலே கப் அடிக்காத ஆர்சிபி டீம் இந்த வருஷம் எப்படியாவது கப் அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டீமோட பேரை சேஞ்ச் பண்ணது இல்லாமல் ஜெர்சியும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட அன்பாக்ஸ் ஈவெண்ட் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த ஈவெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோடைய ஓல்டு நேமான ராயல் சேலஞ்சர் பெங்களூருக்கு பதிலாக ராயல் சேலஞ்சர் பெங்களூரு அப்படின்னு மாற்றிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜெர்சியில் இருந்த அந்த பிளாக் கலருக்கு பதிலாக ப்ளூ கலரையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த மற்ற ஐபிஎல் டீமோட ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடியை திருப்பினா மட்டும் எப்படி ஜேவா வண்டி ஓடும் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபியை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ட்ரால் பண்ணுறது ஒரு பக்கமாக இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோடைய உமன் டீம் ஓல்டு லோகோ அண்டு ஓல்டு ஜெர்சியோட தான் ட்ராஃபியும் வின் பண்ணியிருப்பாங்க. அதுவே அவங்களுக்கு லக்கியாக இருக்கும்போது இவங்க ஏன் அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பல பேருக்கு இன்னும் புரியல. எது எப்படியோ இந்த நேம் சேஞ்ச், கலர் சேஞ்ச் அண்ட் லோகோ சேஞ்ச் இது எல்லாமே அவங்களுக்கு ஃபேவராக ஒர்க் ஆகி ஆர்சிபி இந்த வருஷம் கப் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படிங்கிற உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இனிஷியல் மேட்சஸில் சூரியகுமார் யாதவ் இல்லாமல் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் அவர்கள் இன்னும் இன்ஜுரியிலிருந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகாததுனால என்சிஏ அவருக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் இன்னும் கொடுக்காம இருக்காங்க. அவர் எப்போ ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறாரோ அதுக்கப்புறம் தான் அவரால் ஐபிஎல்லையும் ப்ளே பண்ண முடியும். இதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்செட்டான சூரியகுமார் அவருடைய ஸ்டோரியிலையும் புரோக்கன் ஹார்ட் ஒன்றை பதிவாக போட்டிருக்காரு. ஒரு பக்கம் எம்ஐ டீமோட ஸ்டார் பிளேயர் என்சிஏவிலிருந்து ரெக்கவர் ஆகலனாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீமோடைய அப்கமிங் ஸ்டார் பிளேயரான சிவம் தூபே அவர்கள் என்சிஏலிருந்து கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இப்போது சென்னையில் சிஎஸ்கே கூடயும் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஆடுவாரா ஆட மாட்டாரா அப்படிங்கிற அந்த டாக்குக்கு மத்தியில் சிவம் தூபே ஃபஸ்ட்டு மேட்ச்சில் கண்டிப்பாக சிஎஸ்கே டீமில் ஆட போகிறார் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு இன்னொரு ஹாப்பியான விஷயம்னா முஸ்தபிசுர் ரஹ்மானும் இப்போது சிஎஸ்கே டீம் கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. இவர் சிஎஸ்கே கேம்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு அகேன்ஸ்டாக நடந்த ஒரு ஓடிஐ மேட்ச்சில் இன்ஜுரி ஆகி ஸ்ட்ரக்சரில் கொண்டு போயிருப்பாங்க. அவருக்கு ஏற்பட்ட அந்த இன்ஜுரி பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷனால் வந்த ஒரு நார்மல் கிராம்ப் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் பயப்படுற அளவுக்கு அவருக்கு எந்த ஒரு பெரிய இன்ஜுரியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதனால் அவர் மொதல் மேட்ச்சில் கண்டிப்பாக ஆடுவார் அப்படிங்கிறது தான் சிஎஸ்கே ஃபேன்ஸோடைய பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீமோட புது ஜெர்சியை ரிவீல் பண்ணதுக்கப்புறம் ஐபிஎல்ல ப்ளே பண்ண போகிற எல்லா டீமுமே அவங்களுடைய புது ஜெர்சியில் விளையாடுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ இதில் இந்த 10 டீமோட ஜெர்சியில் எந்த டீமோட ஜெர்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்திட்டு போங்க.